வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் பார்க்க போவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் என்றால் என்ன, அதை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதன் பற்றி பார்ப்போம். நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களை உடனே லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலில் மல்டிபேகர் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். மல்டிபேகர் ஸ்டாக் என்பது ஒரு நிறுவனத்தின் பங்கு விலை 2 மடங்கு, 5 மடங்கு அல்லது 10 மடங்கு வரை உயர்ந்து நீண்ட காலத்தில் பெரிய லாபம் தரும் பங்குகளை குறிக்கும் சொல். அதாவது 10 ரூபாய் மதிப்புள்ள பங்கு ஒரு சில வருடங்களில் 100 ரூபாய் ஆகும். இதுவே மல்டிபேகர் என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பங்குகளை கண்டுபிடிக்க ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் போதாது. ஃபைனான்சியல் நாலேஜ், கம்பெனி அனாலிசிஸ் மற்றும் பேஷன்ஸ் அவசியம். முதலாவது ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து தேர்வு செய்யுங்கள். முதலில் எந்த பங்கையும் வாங்குவதற்கு முன்பு அதன் கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிறுவனம் நேர்மறையான வருமான வளர்ச்சி earnings growth காட்டுகிறதா, அதன் டெட் கடன் குறைவாக இருக்கிறதா, ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ROE போன்ற அளவுகள் நல்லதா. இந்த மாதிரியான தரவுகள் நல்ல நிலையில் இருந்தால் அது நீண்ட கால வளர்ச்சிக்கான அடையாளம். இரண்டாவது பிசினஸ் மாடல் மற்றும் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. ஒரு மல்டிபேகர் ஸ்டாக்காக வளர்வதற்கு அதன் பிசினஸ் மாடல் மிகவும் முக்கியம். அந்த நிறுவனம் எந்த துறையில் செயல்படுகிறது, அந்த துறைக்கு எதிர்காலத்தில் வளர்ச்சி வாய்ப்புகள் உள்ளனவா என்பதை கவனிக்க வேண்டும். மேலும் மேனேஜ்மெண்ட் டீம் நம்பகமானவர்களா, அவர்கள் லாங் டர்ம் விஷன் உடையவர்களா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது growth potential, வளர்ச்சி வாய்ப்பு. மல்டிபேகர் ஆகும் பங்குகள் பொதுவாக இமர்ஜிங் செக்டர்ஸ்ல இருந்து வரும். உதாரணம் ரினியூபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபின்டெக், கிரீன் ஹைட்ரோஜன், ஃபார்மா போன்ற துறைகள். இந்த துறைகளில் வளர்ச்சிக்கான ஸ்கோப் அதிகம் இருப்பதால் அங்குள்ள நல்ல நிறுவனங்கள் நீண்ட காலத்தில் பெரிய லாபம் தரும் வாய்ப்பு உண்டு. நான்காவது வேல்யூவேஷன் பார்த்து வாங்குங்கள். ஒரு நல்ல நிறுவனம் இருந்தாலே போதாது, அதன் பங்கு விலை நியாயமான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது அந்த பங்கு அண்டர் வேல்யூட் நிலையில் இருக்கும்போது வாங்குவதுதான் சிறந்தது. இதற்காக PE ரேஷியோ, PB ரேஷியோ மற்றும் பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ போன்ற அளவுகளை பார்த்து முடிவெடுக்கலாம். ஐந்தாவது லாங் டர்ம் ஹோல்டிங் தான் முக்கியம். மல்டிபேகர் பங்குகள் ஒரு இரவில் மல்டிபேகர் ஆகாது. அதற்கு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை ஆகும். ஆகவே ஷார்ட் டர்ம் பிளக்சுவேஷன்ஸில் கவலைப்படாமல் நீண்ட காலத்திற்கு இன்வெஸ்ட் செய்யும் பொறுமை வேண்டும். ஆறாவது ரீசர்ச் செய்து ரூமர்ஸை தவிர்க்குங்கள். மக்கள் சொல்கிறார்கள் என்ற காரணத்தால் பங்குகளை வாங்காதீர்கள். கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட், பேலன்ஸ் ஷீட், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் போன்றவற்றை நீங்களே படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யூடியூப் அல்லது டெலிகிராம் குரூப்ஸில் சொல்கிற டிப் பேஸ்ட் கால்ஸை தவிர்க்க வேண்டும். மல்டிபேகர் பங்குகளை தேர்வு செய்வது ஒரு கலை மற்றும் அறிவியல். நேரமாராய்ச்சி, பொறுமை மற்றும் சரியான மனநிலையுடன் அப்ரோச் செய்தால் நீங்களும் மல்டிபேகர் பங்குகளில் முதலீடு செய்து நல்ல வருமானம் பெறலாம். நீண்ட காலம் நினைத்து முதலீடு செய்யுங்கள். நன்றி.